கன்னிராசி மற்றும் லக்னத்தோட சூட்சுமங்களை சுருக்கமா அலசப் போற சிறப்பு தொகுப்பு இது. ஜோதிடத்துல கன்னி வீடுன்னா வெறும் நோய், கடனை குறிக்கிற இடம்னு நினைச்சிடாதீங்க. அது அபாரமான அறிவாற்றலையும் எந்த பிரச்சனைக்கான மாற்றுத் தீர்வுகளையும் தன்னுள்ள வச்சிருக்கிற ஒரு விசேஷமான வீடுங்கிறத இந்த தகவல்கள் நமக்கு ரொம்ப தெளிவா உணர்த்துது. முதலாவதாக, கன்னி வீட்டின் அதிபதியான புதனுக்கு இங்க கிடைக்கிற மும்மடங்கு வலிமையை பத்தி பாப்போம். ஜோதிட விதிப்படி புதன் இந்த ஒரே வீட்ல ஆட்சி, உச்சம்னு வெவ்வேறு உச்சக்கட்ட அதிகாரங்களை பெறுகிறார். இது அதிக வேகத்துல போற ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க. வேகம் த்ரில்லா இருந்தாலும் கொஞ்சம் ஆபத்து தானே. அதே போல இந்த அமைப்பு அபாரமான அறிவாற்றலை கொடுத்தாலும் கொஞ்சம் அவசர கொடுக்கத்தனத்தையும் உருவாக்கும். சரி, இந்த அபார அறிவாற்றல் எதுக்கு பயன்படுது? அதுதான் அடுத்ததா நம்ம பார்க்க போற தீர்வுகளை கண்டுபிடிக்கிற திறன். இரண்டாவதாக, ஒரு பிரச்சனை எப்படி அதுக்கான தீர்வா மாறுதுன்னு பார்க்கலாம். கன்னிங்கிறது ஜோதிட அமைப்பில் 6ஆம் வீடு, அதாவது கடன், நோய், எதிரிகளை உருவாக்குற இடம். ஒரு வீடே நோயும் கொடுத்து அதுக்கான மருந்தையும் கொடுக்குமான்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, ஒரு பிரச்சனைய உருவாக்குற இடமே சித்தா, ஆயுர்வேதம் மாதிரியான முழுமையான மாற்று மருத்துவ தீர்வுகளையும் சேர்த்து வழங்குறது தான் கன்னியோட தனிச்சிறப்பு. இவ்வளவு புத்திசாலியாவும் தீர்வுகளை கண்டுபிடிக்கிற திறன் கொண்ட இவங்க வாழ்க்கையில சறுக்கிற இடம் எது தெரியுமா? இறுதியாக, இவங்களோட 35 முதல் 45 வயசு வரையிலான காலகட்டத்தை பத்தி கொஞ்சம் எச்சரிக்கையா பாப்போம். கன்னி லக்னக்காரங்க அவங்க சொந்த உழைப்பால மட்டும்தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். இவ்வளவு புத்திசாலிகள் ஏன் இந்த வயசுல ஏமாறுறாங்க? ஏன்னா குடும்பம், பாக்கியத்தை குறிக்கிற சுக்கிரன் இங்க பலவீனமாகறதால இவங்க குடும்பத்தோட நல்ல ஆலோசனைகளை கேட்காம நண்பர்களை நம்பி கூட்டுத் தொழில் செஞ்சு எல்லாத்தையும் இழக்க நேரிடும். இதனாலதான் இவங்க கூட்டுத் தொழிலை முற்றிலும் தவிர்க்கணும்னு அறிவுறுத்தப்படுது. சுருக்கமா சொல்லணும்னா, சுய உழைப்பா மட்டும் முழுமையா நம்பி தேவையற்ற கூட்டுத் தொழிலை தவிர்த்தா கன்னி ஆதிக்கர்கள் தங்களோட வெற்றியையும் செல்வத்தையும் கடைசி வரைக்கும் உறுதியா தக்க வச்சுக்க முடியும்.